இப்போ வந்து நம்ம கோட் மில்க் சோப் செய்கிறேங்க. அதுக்கு வந்து ஒரு சோப்புக்கான அளவு கோட் மில்க் பேஸ் எடுத்து நம்ம கட் பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் நம்ம வந்து அது உருக்குறோம். உருக்குனதுக்கப்புறம் ஆனால் ரொம்ப போட்டு கலக்கக்கூடாதுங்க. ரொம்ப கலக்கினா நுரை அதுலேயே ஃபார்ம் ஆனால் நம்ம குளிக்கிறப்ப நம்மளுக்கு நுரை வராது. அதுக்கப்புறம் நல்லா உருக்கிட்டங்களா, உருக்குனதுக்கப்புறம் பர்ஃப்யூம் சோப்புக்கு தேவையான பர்ஃப்யூம் நம்ம சேர்க்குறோம். சேர்த்து ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சுஸ்தான் பொடி எடுத்துருக்கோம். அது அளவாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து ஓரளவுக்கு கலக்கணும். ரொம்ப கலக்கினா நுரை அதுலேயே இதாகிடுச்சுன்னா நம்ம குளிக்கிறப்ப நுரை கம்மியாக தான் வருங்க. அதனால் ரொம்ப கலக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு அரை டேப்லெட் நம்ம போடுறோம். அரை டேப்லெட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கலக்கக்கூடாதுங்க. ரொம்ப கலக்கினாலும் நுரை இதாகிடும் பாத்திரத்துலேயே. அதனால் திரும்ப சொல்கிறேன், ரொம்ப கலக்கக்கூடாது. கலக்கின உடனே நம்ம மோல்டில் ஊற்றிடணும். இல்லைன்னா நம்ம அதுலேயே நம்மளுக்கு நல்லா கெட்டியாயிருங்க. அதனால் உடனடியாக நம்ம அதுலேயே நம்ம மோல்டில் உடனே ஊற்றிட்டோம்னா செட் ஆகிரும். இல்லைன்னா பாத்திரத்தில் விட்டோம்னா என்ன ஆகும்னா சீக்கிரம் பாத்திரத்துலேயே செட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா சோப் ரெடிங்க. பாருங்கள், மஞ்சுஸ்தான் சோப்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மெஷர்மெண்ட்டோடு செஞ்சங்காட்டி சூப்பராக வந்திருக்குங்க மஞ்சுஸ்தான் சோப்பு. தேங்க்யூ.